700 ஏக்கர், பயிர் ஏற்றுற பகுதி 1000 ஏக்கர். நாலா பக்கம் பாயதுக்காக வேண்டி அப்படி வச்சுருக்காங்க. நடுவில் அந்த கல் இருக்கனால அப்படி பொங்கி வருது. இப்போ செயற்கை உரம் தான், இயற்கை உரமே இல்லை. எக்ஸ்ப்ளோரிங் கன்னியாகுமரி சீரீஸில் இது எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு ஏரியான தேரூர் ஏரி. இது நாகர்கோவிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திலையும் கன்னியாகுமரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி தேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு முக்கியமான நீராதாரமாக இருக்குது. இந்த ஏரியும் சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில அமைப்பினுடைய ஒரு பகுதியாக தான் கருதப்படுது. ஏன்னா இது விவசாயத்திற்கு மட்டும் இல்லாம பல்லுயிர் பெருக்கத்திற்கும் இது ஒரு முக்கியமான ஏரியா தான் பார்க்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய பறவைகளுக்கு இந்த ஏரி ஒரு வாழ்வாதாரமா இருக்குது. அதனாலதான் இந்த பகுதிக்கு ராம்சார் சதுப்பு நில அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. 2022 இந்த பகுதியை சுசீந்திரம் தேரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கன்சர்வேஷன் ரிசர்வா அறிவிச்சிருக்காங்க. இந்த தேரூர் ஏரிக்கு நீராதாரம்னு பாத்தீங்கன்னா பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி மற்றும் கோதையார் அணைகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தோவாளை கால்வாய் வழியா இந்த ஏரிக்கு வந்தடையுது. இந்த ஏரியில சேமிக்கப்படக்கூடிய நீர் தான் சுற்றியுள்ள விவசாய நிலங்களுக்கு பாசனமா பயன்படுத்தப்படுது. நான் இந்த ஏரியா நேர்ல பார்க்க போயிருந்தேன். அங்க இந்த ஏரியா நம்பி சுமார் 20 ஏக்கருக்கும் மேல நெல் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயியை சந்தித்து நேர்காணல் எடுத்திருந்தேன். அவரும் அந்த ஏரியை பற்றியும் அதனால பயன்படக்கூடிய விளைநிலங்களை பற்றியும் நிறைய தகவல்களை கொடுத்திருந்தாரு. அதை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து தேரூர் குளம். தேரூர் குளம். இது ஊர் வந்து தேரூர். ஊரும் தேரூர். தேரூர். உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணன். கண்ணன். நீங்க எவ்வளவு ஏக்கர் விவசாயம் பண்றீங்க? நான் ஒரு 30 ஏக்கர் கிட்ட விவசாயம் பண்ணேன். 30 ஏக்கர் கிட்ட விவசாயம் பண்றீங்க. இந்த ஏரியாவில் வந்து பாசன வசதி வந்து இந்த குளத்துல இருந்து தான் பாசனம். இந்த குளத்துல இருந்து தான் பாசனம். இந்த குளத்தினுடைய சைஸ் எவ்வளவு பெருசு? குளம் 700 ஏக்கர், பயிர் ஏற்றுற பகுதி 1000 ஏக்கர். 1000 ஏக்கர் எல்லாம் சேர்த்து மொத்தமா 1700 ஏக்கர். இப்போ இந்த காலத்துலேயும் வந்து அந்த 1700 ஏக்கரும் பயிர் ஏறி இருக்கா? பயிர் ஏறி இருக்கு. கொஞ்சம் இடம் 4 வழிச்சாலை இப்போ இருக்கு. இப்போ குளத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி கிடக்கா இல்லை? இப்போ முக்கால் குளம் கிடக்கு. முக்கால் குளம் கிடக்கு. ஃபுல் குளம் வைக்க முடியாது, அதனால முக்கால் குளம் வச்சிருக்கோம். ஓஹோ. உங்களுக்கு மறுகால் வச்சிருக்கோம். அதனால அது பாஞ்சு வெளியே இருக்கு. மறுகால் பார்க்கறனாலும் பார்க்கலாம். இங்கேருந்து போகிற தண்ணி எங்கே போகும்? இங்கேருந்து போகிற தண்ணி பழையாத்துல விழுந்து கடலுக்கு தான் போகும். சுசீந்திரம் பழையாத்துக்கு போயிடும். சரி சரி சரி. இப்போ உங்கள் வயல்னா அது எந்த பக்கம் இருக்கு? எங்கள் வயல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கு. இந்த பக்கம் தான், பள்ளத்தில் தான் இருக்கு. இப்போ பாலத்துக்கு அந்த பக்கமும் ஏரி இருக்கு. அது வந்து என்னது? அதுவும் அது இந்த ரெண்டும் ஒரே இதுதான். இடையில இந்த ரோடு மட்டும்தான். இப்போ பாலம் போட்டிருக்காங்க. குளத்துல இந்த தண்ணி மழை நேரம் இந்த தண்ணி இங்கே போகிறதுக்காக வேண்டி இந்த பாலம் கட்டியிருக்காங்க. சரி சரி சரி. இல்லைன்னா இந்த பாசி வந்து இங்கே அடைச்சி போகாது, அதுக்காக வேண்டி இப்போ பாலம் கட்டியிருக்காங்க. சரி. இந்த வலை கூட அதுக்கு தான் போட்டிருக்காங்க. வலை கூட அதுக்காக இந்த பாசி அங்கே ஏறாமல் இருக்கிறதுக்கு வலை போட்டிருக்காங்க. ஆமாம். இது எப்படின்னா இப்போ வடகிழக்கு பருவமழை நேரத்துலையும் தண்ணி கிடக்கும், தென்மேற்கு பருவம். ஆமாம். நாங்கள் இந்த டைம்லேருந்து இப்போ திறந்தா ஜூன் 1க்கு திறப்பாங்கள்ல, அதனால நாங்கள் அப்படி ஃபுல் பண்ணி வச்சுக்கிடுவோம். நாங்கள் 2 போகத்துக்கு கணக்காக்கி இந்த வெள்ளத்தை அப்படி வச்சுக்கிடுவோம். ஆமாம். மறுகாலம் மட்டும் கிளை விட்டுட்டு 2 போகத்துக்கு இந்த தண்ணி தேவை இருக்கிற மாதிரி வச்சு பரமாறிடுவோம். வயலுக்கு போகலாமா? வயலுக்கு போகலாம். சரி. இது தேரூர் குளம். இந்த குளத்துலேருந்து 10க்கு இதில் மடம் இருக்குது. இந்த வழியாக அங்கே போகணும். கீழே தான் இருக்குது மடம். கீழே தான் மடம். சரி, பார்க்கலாமா? பார்க்கலாம். பையன் வாருங்க. சரி. இதான் மடை. இதான் மடை. இது வயல் பத்து வந்து சுசீந்திரம் வரைக்கும் வரும். நார்மலாக மடன்றது வந்து தண்ணி அப்படியே வரும். இது பொங்கி வர மாதிரி இருக்குது. பொங்கி வர மாதிரினா இது நாலா பக்கம் பாயதுக்காக வேண்டி அப்படி வச்சுருக்காங்க. நடுவில் அந்த கல் இருக்கனால அப்படி பொங்கி வருது. இப்போ இந்த சைடும் பாயணும், அங்கேயும் பாயணும், இங்கேயும் பாயணும், அதுக்காக வேண்டி எப்படி வச்சுருக்கோம். இந்த கல்லை எடுத்துட்டாங்கன்னா? ஆமாம். இப்போ கல் எடுத்தால் ஒரே யுவா பாயும். பெருசாக நிறைய வந்துடும். இது மடை அங்கே தான் இருக்குது. அது சாவி போட்டு கூட்ட குறைக்க அங்கே அந்த பக்கம் பண்ணிவிடும். அதுக்கு இன்சார்ஜ் நீங்கள் தான்? இன்சார்ஜ். ஆமாம். சரி. இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக அந்த 10 ஃபுல்லாக? ஆமாம். இந்த பைபாஸ் இருக்குது. பைபாஸுக்கு அங்கேயும் இருக்குது. இடையில ஒரு பைபாஸ் வந்ததுனால கொஞ்சம் இடம் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா அங்கே சுசீந்திரம் கோவரம் தெரியல, அந்த ஏரியா வரை வந்துடும். இடையில ஒரு 4 வழிச்சாலை வந்ததுனால அதுதான் சுசீந்திரம் கோபுரம். ஆமாம். ஏன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக வயல் தான்.
இது பழையாறு, அதுக்குங்க பழையாறு தாண்டினா கோவரம் சுசீந்திரம் கோயில். ஆமாம், குறுக்க ஒரு பழையாறு வருது, பழையாறு வரைக்கும் இங்கே வரும். சரி சரி சரி. சுற்றி அப்படியே பழையாறு அந்த பாதைக்கு அப்படியே வந்து சேரும். இப்போ இந்த கால் வந்து 2ஆக பிரிஞ்சு இங்கே கொஞ்சம் தண்ணி, இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி, இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 1700 ஏக்கரும் இதுலேயும் அடக்கம், வயல் 10 குளமும் சேர்ந்து வரும். இன்னொரு பக்கம் வந்து அது அந்த பக்கம் இருக்குது. ரெண்டும் ஒரே இடம் தான், ஒரே குளம் தான். இடையில ஒரு ரோடு குறுக்க முறிச்சிருக்காங்க, அவ்வளோதான். குளம் ஒரே குளம் தான். குளம் ஒரே குளம் தான். இப்போ இன்னொரு 10 அப்படின்றது வயல் 10ன்றது அந்த பக்கம் இடையில ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம். சரி, அதையும் போய் பார்க்கலாமா? இப்போ அதையும் பார்க்கலாம். தண்ணி அப்படியே சுசீந்திரம் பழையத்தில் போய் இதுதான் வந்து இந்த குளத்தினுடைய மறுகால் மடை. நாங்கள் தேவைக்கு கூட வெள்ளம் பெரிய அளவில் இருந்தாச்சுன்னா மழையாற்று வெள்ளமும் எங்களுக்கு இங்கே வந்து சாடத்தில் வெள்ளம் பெரிய அளவில் இருக்கும். அப்போ இந்த கட்சி அதுதான் எங்களுக்கு குளம் இது வரைக்கும் எந்த விதமான உடம்பு அறிவு வந்து இதான் பாதுகாப்பு. குளத்துக்கு பாதுகாப்பு தான். இதுதான் பாத்திரத்துக்கு தேவை மட்டும் வச்சு பாத்திரத்துக்கு தேவைக்குன்னா இப்போ குளம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சுன்னா இன்னும் பாயதெல்லாம் அடைச்சிடும், கண்டிப்பாக அடைச்சிடும். இப்போ பெருமழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக பெஞ்சதுன்னா இதை போட்டு கிட்ட போய் எங்களுக்கு 2 மணிக்குள்ள குளம் வச்சுக்கணும். 5 செட்டரை எடுத்து தான் 2 மணிக்கு 3 மணிக்குள்ள குளம் வச்சுக்கணும். இப்போ இந்த 30 ஏக்கர்லேயும் வந்து என்ன மாதிரியான ரக நெல் பயிர் பண்ணியிருக்கீங்க? ஏசி 16, டிபி 5 இதுதான். இப்போ 50-16 அதெல்லாம் இப்போ 50-16 தான். ஏசி 16. ஓ அப்படியா? ஓ சரி சரி சரி. இப்போ பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கொட்டாரஞ்சம்பா அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த ரகம்லாம் நின்றுட்டு இப்போ வந்து முழுக்க செயற்கை உரங்களா இயற்கை உரங்களும் போடுவீங்களா? இப்போ செயற்கை உரம் தான், இயற்கை உரமே இல்லை. சாணி உரம் கொஞ்சமாவது பேருக்கு. சாணி உரம் இதுக்கு மாடு இருக்க ஆளு கொஞ்சம் சாணி உரம் அடிப்பாங்க, இல்லாமல் எல்லாரும் செயற்கை உரம் தான். ஆனால் நீங்களும் விவசாயி தானே? ஆமாம். நீங்கள் எவ்வளோ பயிர் பண்ணுறீங்கண்ணே? 15 ஏக்கர் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க. நீங்களும் ஃபுல்லாக நெல் விவசாயம் தான். சரிண்ணா, சரி. இந்த இது அதாவது தேரூர் குளத்துலேருந்து தான் உங்களுக்கு நீர் பாசனம்? சரி. இங்கே முழுக்க இந்த ஒரு குளத்தை நம்பி தான் பாசனம். சரி. யாருமே வேறு கிணத்து பாசனமோ கிணறே கிடையாது. இங்கே ஃபுல்லாக இதுதான். சரிண்ணே. இப்போ இங்கே விளையிற நெல் எங்கே வந்து கொள்முதல் பண்ணி போகும்? அரசு கொள்முதல் பண்ணும், மில்லுகளுக்கும் சில மில்லுகளுக்கும் அனுப்பிடுவாங்க டேரெக்டாக. இப்போ கேரளாலேருந்து டேரெக்டாக வியாபாரி வந்து எடுக்கிற அந்த மாதிரிலாம் இங்கே அரசு கொள்முதல் பண்ணுறது தான். சரிண்ணே. சரி, இவ்வளோ நேரம் கொடுத்து இவ்வளோ தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே.